ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுடைய ஓல்ட் கிளாத்ஸ் எல்லாம் வச்சு என்ன கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம பெரியவங்களுடைய ஓல்ட் கிளாத்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம யூஸ்வலாக துடைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிவிடுவோம். பட் குழந்தைங்களோட அந்த மாதிரி நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மனசு வராது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கிராஃப்ட் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி கிராஃப்ட்டை அதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா அவங்க 6 monthsக்குள்ளே போடுற அந்த குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாம் நம்மளுக்கு தூக்கி போடுறதுக்கு மனசே வராது. அந்த ட்ரெஸ் எல்லாம் வச்சு கூட நீங்கள் இந்த கிராஃப்டை செஞ்சு அவங்களுக்கு ஒரு மெமரியாக எடுத்து வைக்கலாம். சரி, இப்போ இதை எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா என் பொண்ணுடைய ஒரு ஓல்டு நைட்டி. இது குட்டி நைட்டி வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வாங்கி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ இந்த நைட்டி வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை பில்லோ செய்ய போகிறோம். பட்டர்ஃப்ளை தலகாணி. இப்போ இதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணுன்னா அகலமாக இருக்கிற பார்ட்டை ரெண்டாக மடிச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ பில்லோ அந்த அளவுக்கு நீங்கள் மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மடிச்சிட்டேன். மொத்தம் பார்த்திங்கன்னா 4 லேயர் ஆஃப் கிளாத்ஸ் இருக்குது. இதில் நான் எவ்வளோ பட்டர்ஃப்ளையுடைய பாடி பார்ட் வேணுமோ அந்த அளவுக்கு குறிச்சிக்கிறேன். ஸோ கிட்ஸ்க்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை மாடலில் தான் பில்லோ செய்கிறேன். நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெய்லரிங் கோர்ஸ் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுவும் அடிப்படையிலேருந்து பேசிக்லேருந்து கற்றுக் கொடுக்க போகிறேன். இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல் மை லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னையிலேருந்து இந்த கோர்ஸ் நான் வீடியோஸாக போஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி கையிலவும் வரைஞ்சிக்கலாம். பட் நம்ம என்ன பண்ணிவிடுவோம் பார்த்திங்கன்னா எங்கேயாவது கொஞ்சம் நெருக்கமாகவோ இல்லை கொஞ்சம் ஷார்ப்பாக வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம பஞ்செல்லாம் இதில் அடைக்க போகிறது இல்லை. கிளாத்ஸை தான் உள்ளே வைக்க போகிறோம். அதனால் தொங்குன மாதிரி ஆகிடும். பர்ஃபெக்டாக ஒரு லைக் ரவுண்ட் ஷேப் மாதிரி விங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த நல்லா ஸ்டடியாக இருக்கும், தொங்குன மாதிரி ஆகாது. ஸோ அதுக்காக தான் நான் இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா பாடி பார்ட் எவ்வளோ வேணுன்றதை குறிச்சிக்கோங்க. அதை வச்சு தான் உங்களுடைய பட்டர்ஃப்ளை எவ்வளோ பெருசு வரப்போகுதுன்றது வரும். இப்போ பேஷன் நான் யூஸ் பண்ணிவிட்டு 2 சைடும் விங்ஸ் வரைய போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு விங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாகவும் அடுத்த விங் கொஞ்சம் அதை விட பெருசாகவும் வரைஞ்சிக்கிறேன். அப்போ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அது. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு விங் நான் வரைஞ்சிட்டு நம்ம அந்த பாடி பார்ட்காக 2 டாட்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள், மார்க் பண்ணி. அதிலருந்து ஒரு சென்டர் டாட் நான் வச்சுருக்கேன். அதோடு இதை ஜாயின் பண்ணிவிட்டு திரும்ப அதே சென்டர் டாட்டில் இந்த பேஷனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் ஐடியாஸ்லாம் தான் நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். யார் வேணாலும் ரொம்ப எளிமையாக செஞ்சிட முடியும் இதை. இப்போ உங்களுக்கு இதை கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். எப்படி வரைஞ்சிருக்கோன்றதை பாருங்கள். கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாகவும் மேலே கொஞ்சம் ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் காட்டி வரைஞ்சிருக்கும். இப்போ இதை அப்படியே ஒரு 1/4 inches தள்ளி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் நம்மளுக்கு கவராக வரப்போகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு என்ன கிளாத் என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அதை இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை மாடலில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஓல்டாக இருக்கிற கிளாத்ஸ்லாம் நீங்கள் உள்ளே கூட ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ், என் பொண்ணுடைய ஷார்ட்ஸ். இதை சென்டரில் அந்த பாடி பார்ட்டாக பட்டர்ஃப்ளைக்கு கொடுக்க போகிறேன். ஹைட் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது, நான் எதுவும் குறைக்க வேண்டாம். ஸோ எவ்வளோ எனக்கு அந்த உடம்புக்கான அகலம் தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கீழே பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கலரில் க்யூட்டாக ஒரு இது இருக்குது, அந்த நாட் இருக்குது. ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடவே நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு ஒரு 1/4 inch தள்ளி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக அந்த 1/4 inch எக்ஸ்ட்ரா விடுறோம். ஸோ இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பட்டர்ஃப்ளையுடைய உடம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு இங்கே ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு தயாராகிடும். இப்போ பார்த்திங்கன்னா பின் வச்சு செக்யூர் பண்ணியிருக்கேன். இதை போய் நான் இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியாக உங்ககிட்ட தையல் மிஷின் இருக்குது அப்படின்னா ஈஸியாக இதை நீங்கள் தைச்சிடலாம்.
உங்ககிட்ட தையல் மிஷின் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கையாலேயே தைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளையோடைய அந்த மீசை மாதிரி நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிளாத்தை கட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஓரம் அடிச்சுட்டு அதில் லைட்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இது நீங்கள் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். இது இல்லைனாலும் இந்த பில்லோ வந்து பட்டர்ஃப்ளை பில்லோ தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது ஜஸ்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இதை வந்து ஸ்டிச் எப்படி நான் பண்ணிக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா, உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ தான் அதை ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு வெளியே வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து பின் குத்திக்கிறேன். நம்ம பட்டர்ஃப்ளை மாடலில் கட் பண்ணது பார்த்தீங்கன்னா 2 பீஸ் கிளாத் இருக்குது. அதை வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி ராங் சைடில் ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு கொஞ்சம் பிளாக், இப்போ நான் பிளாக் லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த லைன் அளவுக்கு தைக்காமல் நீங்கள் விட்டுடணும். அப்போ தான் அதை திருப்புறத்துக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம தைக்காமல் வச்சுருந்த ஹோல்ஸ் வழியாக ஃபுல்லாக இப்போ இந்த கிளாத்தை நம்ம வந்து திருப்பிக்கிறோம். நான் திருப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ அந்த ஹோல்ஸ் வழியாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுடைய ஓல்ட் கிளாத்ஸ் எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கிராஃப்ட் இது. ப்ளஸ் நீங்கள் வந்து உங்கள் குட்டி குட்டி குழந்தைங்களுடைய கிளாத்ஸ் எல்லாம் மெமரியாக எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதை ஜஸ்ட் ஒரு கவர்லேயோ பேக்லேயோ போட்டு எடுத்து வைக்காமல் இந்த மாதிரி ஒரு பில்லோவை செஞ்சு வச்சிங்க அப்படின்னா, அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அதை எடுத்து உங்களுக்கு காட்டுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை மாடலில் தான் செய்யணுன்ட்டு இல்லை, ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் கூட செய்யலாம். ஷேப் வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் நல்ல ஒரு வளைவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப சேக் ஆகாமல் அந்த பில்லோ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா ஓல்ட் கிளாத்ஸையும் நான் உள்ளே ஸ்டஃப் பண்ணிட்டேன். அந்த கார்னரில் கேப் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் நம்மளுடைய பட்டர்ஃப்ளை பில்லோ எவ்வளோ சூப்பராக தயாராகிடுச்சுன்ட்டு. இது எவ்வளோ ஒரு நல்ல கிராஃப்ட் இல்லையா? உங்கள் குழந்தைங்களுடைய கிளாத்ஸ் எல்லாம் நீங்கள் மெமரிஸாகவும் எடுத்து வச்சுக்கலாம். ப்ளஸ் நீங்கள் ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பில்லோவை நான் என் குழந்தைங்க கிட்ட கொடுத்ததும் அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இது வந்து என்னுடைய ஓல்ட் கிளாத்ஸ் வச்சு தானே செஞ்சுருக்க அப்படின்னு ரொம்ப க்யூட்டாக கண்டுபிடிச்சாங்க. ப்ளஸ் இந்த மாதிரி நம்ம கைப்பட செஞ்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த பொருள் வந்து கடைசியாக இருக்கிற வரைக்குமே அவங்க வந்து இது எங்கள் அம்மா எனக்காக செஞ்சு கொடுத்தது, யாராவது வீட்டுக்கு வந்தால் கூட இது எங்கள் அம்மா எனக்காக செஞ்சு கொடுத்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக எடுத்து காட்டுவாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.